வணக்கம். என் பேர் நீலகண்டன். இது மனைவி சூரியகலா. நான் வந்து ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி ஓசிஎஃப் ஆவடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு மகன் வந்து எம்பிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது முடியல. பிடிஎஸ் படிச்சுட்டு இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. என் மகன் வந்து எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சொன்னதுனால சரி படிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது நீட்டில் வந்து அதிகமான மார்க் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மார்க்கு எந்த சீட்டிங் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சரி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது பிலிப்பைன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஐடியா சொன்னாங்க. சரி அவங்க பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது காலேஜ் என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம் போகும்போது பிஎல்டிசிஏ காலேஜ் செலக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து அண்ணா நகரில் ஆஃபீஸ் இருக்குது. சரி அவங்க மூலமாக போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது நல்லா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா அமைஞ்சது. சரி எங்களால் பண்ண முடியும் அப்படின்றதுனால சரி அவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த காலேஜில் வந்து எஜுகேஷன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து நல்ல சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லா கிடைக்குது. நல்லா வந்து இப்போ தங்கறதுக்கெல்லாம் நல்ல பத்திரமா இருக்கா, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த கோவிட் டைமில் கூட அவனுக்கு வந்து எல்லா வேக்சினும் போட்டு ரொம்ப சேஃபாக பார்த்துனாங்க. இங்கேயே கூட நானே கூட கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டேன். ஆனால் என் பையன் வந்து பிலிப்பைன்ஸ் போயும் நல்லா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கான். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா படிக்கிறான், நல்லா சாப்பிட்றான். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எம்டி. அதுக்காக எங்கள் மனைவி வந்து எப்போவுமே அவன் மேலே தனி பாசமாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்களே வந்து இன்றைக்கி வந்து அவன் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட சில வார்த்தையை பேசலாம் கேளுங்க. நான் பிளைண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து என்னோட டாக்டர் ஆகணும்ட்டு அப்பா ஆசைப்பட்டாரு. அந்த கனவு வந்து என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து எங்கள் பொண்ணுக்கும் அதே எம்பிபிஎஸ் படிக்கணும்னாங்க. ஆனாலும் எங்களால் படிக்க வைக்க முடியல. வெளிநாட்டுக்கு அந்த நேரத்தில் வந்து அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தை எப்படி அதனால சரி ஓகே சரி பிடிஎஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். சரி நான் டாக்டர் தான் பண்ணுவேன், ஆனால் அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல பிடிஎஸ் பண்ணுவேன். சரி இங்கேயே நாங்கள் வந்து பிடிஎஸ் பண்ணிட்டோம். நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு அவர் எம்பிஎஸ் மாப்பிள்ளை கிடைச்சாரு. கல்யாணம் இப்போ அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் பையன் வந்து எம்பிபிஎஸ் தான் பண்ணுவேன்ட்டு அவனுக்கு ரொம்ப விருப்பம் வந்து பிடிஎஸ் தான் நான் பண்ணிட்டேன், எம்பிபிஎஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னா. ஆனால் நம்ம சென்னையில் கிடைக்கல. சரி நான் வெளிநாட்டுக்கு போயினாச்சு படிக்கிறேம்மா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து எம்பிபிஎஸ் தான் பண்ணுவேன், அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு கொஞ்சம் பேசுகிறவங்க தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற சீடோசின நிலை மாதிரி அங்கேயே இருக்குதுன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாங்குவேஜ் வந்து அங்கே இங்கிலீஷு, பிலிப்பைன்ஸு. அதனால் இங்கிலீஷ் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மெடிசன், அங்கே இருக்கிற சீதோசன நிலைக்கு ஏற்ற மாதிரி மருத்துவமும் இங்கே இருக்கிற மெடிசனும் ஒன்றா இருக்கும். அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்டிசிஐன்னு நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணோம். சரி அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னதெல்லாம். அவங்க வந்து சென்னையிலேருந்து ஃபுட்டு செய்கிறவங்கலாம் அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல ஃபுட்டு இட்லி தோசை எல்லாமே நல்லா கிடைக்கும். அங்கே வந்து நம்ம என்ன நான்வெஜ் வச்சு எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எங்கள் பையன் வந்து பெரும்பாலும் வந்து நல்லா ஃபுட்டு வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் வந்து இப்போ எந்த இடத்துல நம்ம எப்படி செய்வோமோ நான் எப்படி செய்வேனோ அதே போல் செய்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ஃபுட்டு. அதுபோல் கொரோனாலையும் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க. வேக்சின் வந்து அவங்க கரெக்ட் நேரத்துக்கு போட்டாங்க. இதுவரையும் என் பையனுக்காக போய் ஒரு ஜுரமோ இருமோ சளி அவ்வளோ அருமையாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஃபுட்டு, நல்ல படிப்பு, அப்பப்போ நல்லா ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. எனக்கு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அந்த ஃபீலே இப்போ இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ காலில் நம்ம பார்த்துக்கிறோம், நல்லா பேசுகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபுட்டு செய்கிறாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியுது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போன ஃபீல் எங்களுக்கு இல்லை, பக்கத்துலேயே தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு. அதனால் ரொம்ப நல்லா படிக்கிறான். வேறு அங்கே ரொம்ப நல்லா படிப்பான். இங்கேயும் நல்லா படிக்கணுன்றது தான் ஏமா. ஆனால் வந்து அங்கெல்லாம் இங்கே படிக்க முடியாதனால அங்கே போனதுனால எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த காலேஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே இருக்க மேம்
காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய மனைவி சொன்ன மாதிரி என் மகன் இப்போ ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்கான். இதுக்கு காரணமாக இருக்கிற இந்த பிஎல்டி சிஏ காலேஜ் ஆஃப் மெடிசனில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொண்டான சென்னையில் இருக்கிற இந்த அட்மிஷன் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த நேரம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே தீர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி அவனை நல்லா சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. பிஎல்டி காலேஜுக்கு ரொம்ப நன்றி.